ஹலோ நண்பா! நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, லாவ் ஆஃப் த வில்ங்கிற ஒரு அனிமி தான் பார்க்க போறோம். கன்டினியூவா வாட்ச் பண்ணா மட்டும் தான் இந்த அனிமி புரியும். அதனால கன்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. பிளேலிஸ்ட் குடுத்துருக்கேன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ எபிசோட் நம்பர் 37 பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல நம்ம மெடுசா நம்ம ஹீரோ கிட்ட என்ன கேட்குறான்னா, "நீ ஏன் இப்ப பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கிற மாரி இருக்கு. என்ன ஆச்சு உனக்குங்கிற மாரி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, "மாற்றம் ஒன்றுதான் மாறாதுன்னு சொல்லுவாங்க. என்னோட மாற்றத்தால இந்த உலகத்தோட விதிமுறையை நான் மாத்தி எழுதப் போறேன்." அடுத்த சீன கட் பண்ணா நம்ம ஹீரோவும், நம்ம ஹீரோட டீம்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த ஃபாரஸ்ட்ட விட்டு வெளில போறதுக்காக போறாங்க. நெறைய கார்டியன்ஸ்லாம் அந்த இடத்துல நின்னுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ முன்னாடி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு வாண்டட் லிஸ்ட்லலாம் ஒட்டியிருக்காங்க 2 ஃபோட்டோஸ். அது யாரும் இல்லங்க. நம்ம அஸ்லமோட ஃபோட்டோஸ் தான் அந்த இடத்துல ஒட்டியிருக்காங்க. அதான் நம்ம ஹீரோ அவனுக்கு வந்து மூஞ்ச மூடி கூட்டு வந்துட்டு இருக்கான். அப்படி இருந்துமே ஒருத்தன் கண்டுபிடிச்சிடுறான் போல இருக்கு. அங்க இருக்கிற கார்டியன் நில்லுங்க. அல்லா இருக்கட்டும். எதுக்கு அவன் மூஞ்ச மூடிட்டு வந்துட்டு இருக்கான்? அவன் மூஞ்ச ஓப்பன் பண்ண சொல்லுங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அப்படியே திரும்பி பார்க்குறான். அவனும் மூஞ்ச ஓப்பன் பண்றான். ஹேர் ஸ்டைல்லாம் மாத்தி ஒரு புது ஆள் மாரி இருக்கான் நம்ம அஸ்லாம். அத பார்த்த அந்த சோல்ஜரும், "யாரு இவன்? புதுசா இருக்கானே இவன. உன்னைய பார்த்ததே இல்லைங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கான்." சரி ஓகே. நீங்கலாம் உள்ள போய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப நம்ம ஹீரோ ஒரு பேப்பர் மாரி எடுத்துட்டு வந்து காட்டுறான். "இன்னைக்கு தான் என்னோட லாஸ்ட் டே. நான் போய் உள்ள போயிட்டு வந்துட்டேன். இந்த சிம்பிள்லாம் என்னன்னு பார்க்குறீங்களா இல்லையாங்கிற மாரி கேட்குறான். அத கேட்டதுக்கப்புறம் அந்த கார்டியனும் பயந்து போயிடுறான். ஐயோ! இந்த சிம்பிள் மெஜிஷியனோடதே ஆச்சே. அப்ப அந்த வார்டியன் என்ன சொல்றான், "என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க யாருன்னு தெரியாம இப்படி பண்ணிட்டேன். நீங்க போலாங்கிற மாரி மரியாதை செலுத்துறான்." நம்ம ஹீரோட டீமா அந்த இடத்த விட்டு வெளில போறாங்க. அப்ப நம்ம மெடுசாவெல்லாம் பார்த்துட்டு, "யார் இந்த அழகான பொண்ணு? இதுவரையும் நம்ம கிங்டம்ல பார்த்ததே இல்லையே. யார் இந்த பொண்ணுங்கிற மாரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மெடுசா நடந்து வரும்போது என்ன சொல்றேன்னா, "அந்த வாரியர் உன்னோட பேப்பர்ல இருக்கிற பேர கூட பார்க்கல. அதுல உன் பேரே இல்ல. அந்த ஓல்டு மேனோட பேர் தான் இருக்கு. இருந்தாலும் அவன் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ஏன்ங்கிற மாரி கேட்கிறா. நீ சொல்றது ரைட் தான் மெடுசா. அவன் என்னோட பேரை பார்க்கவே இல்ல. அதே சமயத்துல என்னோட பேரை விசாரிக்க கூட இல்ல. அதுல இருக்கிற சிம்பிளை மட்டும் தான் அவன் நோட் பண்ணான். அந்த சிம்பிள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அப்படி எண்ணி நம்மளையும் விட்டுட்டான். இதுவும் நல்லதுக்குதான். ஹியூமன்ஸோட நேச்சரே இதான். பவர்ஃபுல்லா இருக்கிறவங்களோட சிம்பிள் தெரிஞ்சாலே போதும். அவங்களோட பேரு என்னங்கிறதெல்லாம் யாருமே கவனிக்கிறது இல்ல. இது கூட ஹியூமனோட நேச்சர் தான். இதையும் நீ தெரிஞ்சுக்கோ." அதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயத்த நினைச்சு நான் பயமா இருந்தது. அவன் கண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டா என்ன நடக்குமோ நான் யோசிச்சு பயந்தேன். அதை கேட்ட நம்ம மெடுசா என்ன சொல்றான்னா, "நீ எதுக்கு பயப்படுற? அவன் என் கண்ணை பார்த்தானா அங்க இருக்கிற எல்லாருமே சுத்தி இருக்க எல்லாருமே சிலையா மாதிரி இருப்பாங்க. எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது." அப்ப அந்த எலி என்ன கேக்குன்னா, "சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கோமே, எங்க போயிட்டு இருக்கோம் சொல்லவே இல்லை." அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, "இப்ப நீங்க எல்லாருமே நான் ஸ்பெஷலான ஒருத்தவங்களா மாறிட்டீங்க. இப்ப எல்லாருமே உங்களை லோலின் லேண்டுக்கு தான் கூட்டு போறேன். அதாவது என்னோட கண்ட்ரிக்கு." அப்ப அஸ்லாம் என்ன சொல்றான்னா, "நான் அந்த ப்ராப்பர்சியை படிச்சேன். அழகனோட எழுந்தல்ல. அதுல உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல அந்த ஓல்டு மேன் உனக்காக நான் உயிரை விட்டுருக்காரு. அவர் சாரதிக்குனே உன்னை பார்த்துக்கணுங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாரு. இவங்க 2 பேர் கட்டளையே நான் என் வாழ்க்கை ஃபுல்லா கடைப்பிடிச்சிருக்கேன். இப்ப அவங்க உன்னை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நான் ஃபாலோ பண்ண போறேன் இனிமே." அதை கேட்ட நம்ம ஹீரோவும், "நான் தான் அஸ்லாமோட சக்சஸர். அதனால நீங்க என்ன ஃபாலோ பண்றதுலாம் தப்பு இல்லை. நீங்க எல்லாருமே என் கூட இருக்கலாங்கிற மாதிரி சொல்றான் நம்ம ஹீரோவும். அடுத்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து அவங்களோட கிங்டம்க்கு போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து அவங்க குதிரையில ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அங்க உள்ள வந்து நம்ம ஹீரோவும் அதே சமயத்துல நம்ம மார்வலும் இருக்கான். மார்வல் ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருக்கான். அதான் நம்ம ஹீரோவும் படிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சோகமா இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கப்ப, "நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நம்ம இப்ப கேபிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்க கேபிட்டல் போனதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம பேசிக்கலாம். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. இந்த விவியோட டீச்சருக்கு நீங்க வந்து ஸ்டூடெண்ட் ஆயிட்டீங்க. இதோட என்ன பெருமை வேணும்? உங்க கிங்டம்ல இருக்கவங்க எல்லாருமே உங்களை ரொம்ப பாராட்ட போறாங்க." அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, "இந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்கு நீ படிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. இதுல என்ன எழுதிருக்கு நானும் உங்ககிட்ட இன்னொரு வாட்டி சொல்றேன். என்னோட ஃபேமிலில இருக்கவங்க எல்லாருமே என்ன சக்சஸ்ஃபுல் என்ன தூக்கிட்டாங்க. அதாவது இனிமேலேருந்து நான் என் ஃபேமிலியில ஒரு முக்கியமான ஆளா இருக்க முடியாது. ஆனா இது ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம் இல்ல. எங்க அப்பா எப்பயுமே அவரோட பவரை பத்தி யோசிப்பாரு. அதே சமயத்துல பணத்தை பத்தி யோசிப்பாரு. இப்ப அவர் பக்கத்துல நான் போனா கூட நீ உயிரோட வந்துட்டியேங்கிற மாதிரி சந்தோஷப்பட மாட்டாரு. எவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்க, எவ்வளவு பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கேங்கிற மாதிரி தான் கேட்பாரு. இது எனக்கு பழகி போன விஷயம் என்னங்கிற மாதிரி நம்ம ஹீரோ தூங்குற மாதிரி போறான். இதுக்கப்புறம் நம்ம மார்வலும் இதுக்கு மேல இது விட்ட பேசணும் நம்ம ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு எனக்கு தூக்குது நான் தூங்குறேங்கிற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முழிச்சிட்டு வெளில அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன நினைக்கிறானா, இந்த ஓல்டு மன் ஏன் என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. அவர் நம்பிக்கை நான் கண்டிப்பா காப்பாற்றணும். அதுக்கப்புறம் நம்ம விவியை காட்டுறாங்க. தனியா ஒரு இடத்துல நின்றுட்டு அவ பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கா. "டீச்சர் நீங்க என்னை விட்டு தனியா போயிட்டீங்களே. ஏன் இப்படி பண்ணீங்க டீச்சர்? நான் நீங்க இல்லாம என்ன பண்ண போறேன்." அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கான் விவியை பார்க்கறதுக்காக. அவன் அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அவன் பக்கத்துல போய் மண்டையில கை வச்சு, "எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? இதை பத்தி கவலைப்பட எல்லாம் சரியாயிருங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப விவி என்ன சொல்றான்னா, "நான் என் டீச்சரை பத்தி தான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். அவரு எப்படி செத்து போயிருப்பாரு. என்னை விட்டு தனியா போயிட்டாரு. என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியல." அப்ப நம்ம ஹீரோவும் என்ன சொல்றானா, "என்னை உண்மையிலேயே மன்னிச்சிடு. உன் டீச்சர்ஸ் ஆகிறதுக்கு நான் தான் காரணமா இருந்திருக்கேன். ஏன்னா அவர் என்ன காப்பாற்ற போயிடா அவர் உயிரை விட்டுருக்காரு. என்னை மன்னிச்சிடு விவி."
அதை கேட்ட விவி என்ன சொல்கிறேன்னா, நீ என்ன தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, எங்கள் டீச்சர் இறந்துட்டு நான் அழுதுட்டு இருக்கேன், நான் உன்னை இதுக்குமே ப்ளேம் பண்ண மாட்டேன். என் டீச்சர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். உன்னக்கா பட்டனருக்கும் அதேமாரி ஒரு காரணம் இருக்கலாம். அதனால நீ இதை பற்றி யோசிக்கிறடா, கொஞ்சம் நல்லா சரியாயிருவேன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு நம்ம விவியோட கிறிஸ்டல் மாதிரி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. இது ஃபேஸ் கிறிஸ்டல் மேஜிக். நான் இப்போ போக வேண்டிய டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால நீ எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணு ப்ளீஸ், உன்னை நீயே பார்த்துக்கோ, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டு நம்ம ஹீரோ அவள் கன்னத்தில் கை வச்சு, நீ இதை பற்றியும் கவலைப்படாத, இனிமேல் நான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன், அதே சமயத்தில் நான் உன்னை பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லி கட்டி பிடிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ சொல்கிற எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன், அதே சமயத்தில் நீ எனக்காக ஒன்று பண்ணணும், இனிமேல் என் கண்ணு முன்னேறி அழுவாத, அதை என்றைக்குமே என்னால் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கான் அவனோட கார்டியன்ஸோட. அங்கே உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஹோட்டலோட ஓனரே வந்துடுறாரு. நீங்கள் இங்கே வர வைக்கிறவங்கள, நீங்கள் இங்கே வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது, நீங்கள் இங்கே சாப்பிடலாம், ஸ்டே பண்ணலாம், இங்கே என்ன வேணால் பண்ணலாம், நீங்கள் எதை வேணால் இந்த ஹோட்டலில் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டால் நம்ம ஹீரோவும் இந்த இடத்துக்கு நான் முன்னே வந்ததோட இந்த வாட்டி ஹீரோ ஒன்று மாறி இருக்க மாதிரி இருக்கு. அதை கேட்ட அந்த ஹோட்டல் ஓனர் என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் இந்த ஸ்டோரை நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன், இந்த இடத்த முன்னாடி இந்த ஓனர் இந்த இடத்துல ஓட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதை என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இங்கே உட்காந்துடலாம். உட்காந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறானே, என்ன உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு அந்த ஹோட்டலோட ஆமாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு தெரியாத ஆளுங்க இருக்க முடியுமா? அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கார்டியன்ஸாக இருக்காங்க, அதாவது மிலிட்ரி ஆளுங்க தான். அதெல்லாம் நம்ம ஹீரோவும் பார்த்து, இவங்களெல்லாம் பார்க்க மிலிட்ரி ஆளுங்க மாதிரி இருக்கே, என்ன நடக்குதுங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த ஹோட்டல் ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்கிற ரைட் தான் எங்கள் மாஸ்டர், நாங்கள் எல்லாருமே மிலிட்ரியில் தான் வேலை பார்த்தோம், அந்த காலகட்டத்தில் நாங்கள் தலை சிறந்தவங்களாக இருந்தோம், ஆனால் இப்போ இல்லை, ஏன்னா எங்களோட எல்லாருக்குமே ஒரு இன்ஜுரி இருக்குது, அதாவது ஒரு மாஸ்டர் அட்டாக் பண்ண போய் நாங்கள் எங்களோட கை கால்களை இழந்துட்டோம், அவங்க எல்லாருமே சேர்ந்து சம்பாதிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சு சம்பாதிச்சு பொழப்ப ஓட்டிகிட்டு இருக்கோம். எப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கான் டேபிளில், அவனுக்கு வந்து சரக்கு மாதிரி ஊட்டி கொடுத்துருக்காங்க, அவன் சரியாக ஊட்டன்னு சொல்லிட்டு அவனை உடைக்கிறான். மிலிட்ரியில் இருக்கிறவங்கள ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே விழுந்தானே அவன் அப்படியே எந்திரிச்சு வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு சரியாக சரக்கு ஊற்றி கொடுக்கலன்னு நினைக்கிறேன், அடுத்த வாட்டி நான் கரெக்டாக ஊட்டி கொடுக்குறேன், என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான். அப்போ அதெல்லாம் பார்த்த ஓனர் என்ன சொல்கிறேன்னா, எங்களோட நிலைமை என்னன்னு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், எங்களை இப்படிலாம் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ மார்வலை கூப்பிட்றான், கூப்பிட்டு காயின் மாதிரி கேட்குறான். கேட்டதுக்கப்புறம் அவனும் காயின் மாதிரி எடுக்கிறான், எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறான். அதை பார்த்ததுக்கப்புறம் அவனும் சந்தோஷமாகறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு இங்கே இருக்கிறதுலே பெஸ்ட்டான ரூம்ட்டாங்க, அதே சமயத்தில் இங்கே இருக்கிற எல்லா சோல்ஜருக்கும் என்னோட சர்வர் கிஃப்ட் பண்ண மாதிரி சொல்லிடுங்க. அதை கேட்டு அந்த ஹோட்டல் ஒன்று ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க உள்ளே வர மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு மேஜ் இங்கே உள்ளே வர மாதிரி இருக்கு. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நீங்களா உங்களை திரும்பி பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, இவர் ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்திருப்பாரு, இவர் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோட மான லெவல் செக் பண்ணுறதுக்காக ஒரு மேஜ் வந்துருப்பால, அந்த மேஜ் தான் இவர். நம்ம ஹீரோவை இவர் எதுக்கு பார்க்க வந்திருக்காருன்னு தெரியல. நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோட டீச்சர் செத்து போடாதுல, அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ பார்க்க வந்திருப்பாங்க. இவர் நல்லவரா கெட்டவரான்னு இப்போதைக்கு நான் சொல்ல முடியல, போக போக தான் தெரியும். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடு. நம்ம ஹீரோவை எதுக்கு பார்க்க வந்திருக்காருங்கிறது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இதுவரையும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வைங்க. இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.